ராஜ்மா மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ராஜ்மா வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். ஒரு 10 மணி நேரமாவது ஊறணும் அது மினிமம். அதுக்கப்புறம் அது ஒரு 8 to 9 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணால் நல்லா அழகாக குக் ஆகிடும் சாஃப்டாக. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் போட்டு அதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். லைட்டாக உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வேகட்டும். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கம்பைன் ஆகி வெந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து 0 ஆயில் சப்பாத்தி தான். ஆயில் போடாமல் சப்பாத்தி பண்ணுறது. இன்றைக்கி இதுதான் லஞ்சு, சப்பாத்தி வித் ராஜ்மா மசாலா. ஸோ ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு ராஜ்மா ஓப்பன் பண்ணிவிட்டு அது லைட்டாக சால்ட் போட்டு வேக வைக்கணும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுட்டு 8 to 9 விசில் வச்ச பிறகு எடுத்து இவ்வளோ சாஃப்டாக வெந்துடும். எடுத்து மசாலா கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவைக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சி விடணும்னா கூட விட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு மல்லி இலை தூவிக்கலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியான யம்மியான ஹெல்தியான ராஜ்மா மசாலா ரெடி. இதுதான் இன்றைக்கி லஞ்ச். சிம்பிள் அண்ட் கம்ஃபர்ட் ஃபுட். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங்.